ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிசெட்டிஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓவில் ஆல்ரெடி இருக்கிற யூஏஎன் நம்பருக்கு எப்படி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இல்லாட்டி பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனை எல்லாரும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓட ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் மூலமாக யூஏஎன் நம்பரை புதுசாக நீங்கள் வாங்கிக்கலாம், ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற யூஏஎன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இல்லாட்டி பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே ஜியோவாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற டவுட் இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனோட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப் கையில் வச்சுக்கணும். ஒன்று உமங் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. அதில் எல்லா கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமானது எல்லாமே அதில் கலெக்டிவாக இருக்கும். நீங்கள் எல்லா சர்வீசஸையும் இன்ஸ்டண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் உங்களுடைய யூஏஎன் நம்பரும் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாகவோ இல்லை பயோமெட்ரிக் மூலமாகவோ அப்டேட் பண்ணிக்கலாம். மெயினாக இது எப்படி எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த எல்லா ப்ராசஸும் மேனுவல் ப்ராசஸ் அப்ரூவலுக்கு எடுத்துக்கிற டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் மிச்சமாகும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் புதுசாக யூஏஎன் நம்பர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெம்பரரி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுல இருந்து புது யூஏஎன் நம்பர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட இந்த உமங் ஆப் மூலமாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உமங் அப்படிங்கிற ஆப்பும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உமங் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உமங் ஆப் நான் ஓப்பன் பண்ண உடனே இதிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்டேட்லேயே யூஏஎன் ஆக்டிவேஷன் ஃபேஷியல் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஏஎன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சர்வீசஸ் இருக்கும். இங்கே அவங்க கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்து கூட புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இபிஎஃப்ஓ சம்மந்தமான சர்வீசஸில் வியூ பாஸ்புக், ரைஸ் கிளைம், டிக்கெட் கிளைம் இந்த மாதிரி இருக்கும். யூஏஎன் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆப்ஷன் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஏஎன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உமங் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே அதில் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது உங்களுக்கான பின் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதற்கப்புறம் உங்களுடைய ஆதார் பேஸ்டு இந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கிற எல்லா சர்வீசஸும் டிஃபால்ட்டாக ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த இபிஎஃப்ஓவில் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பேஜுக்கான ஸ்க்ரீன் வந்துடுச்சு பாருங்கள். ஃபேஷியல் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஏஎன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் இதை ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அலோவ் அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அலோவ் யூஸிங் த ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இனிஷியலைஸ் ஆகிட்டு 5 ஸ்டெப்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஆதார் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபேஸ் கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லைட் ஃபேஸ்க்கு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு கேஒய்சி ஆக்டிவேஷன் பண்ணுறப்போ ஐஸை பிளிங்க் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐஸ் பிளிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கேப்சர் கொடுத்தீங்க அப்படின்னா பிளிங்க் பண்ண உடனே டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய யூஏஎன் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கன்சர்ன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு ஓடிபி மட்டும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நீங்கள் கொடுக்க வேண்டிய யூஏஎன் நம்பர் கரெக்டான நம்பர் தரணும். ஃப்ரெண்ட்ஸோடு செக் பண்ணி பார்க்குறோம், ஃபேமிலி வேறு ஒருத்தர் செக் பண்ணி பார்க்குறோன்னு நினச்சிட்டு நீங்கள் மறுபடியும் பழைய ஒருத்தருடைய யூஏஎன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் இதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுடைய யூஏஎன்கான ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடும். இல்லை இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஷன் யாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் சப்மிட் பண்ணாலே போதும். அது அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லைங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் அப்போவே செக் பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் நீங்கள் சப்மிட் பண்ணாலும் ஆல்ரெடி உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு அலர்ட்டாக வந்துடும்.
இந்த மாரி ஈமோங் சம்மந்தமா நெறைய அப்ளிகேஷன் இதில சர்வீசஸ் இருக்கு. நீங்க அத செக் பண்ணி பாருங்க. ஒன் பை ஒன்னா நம்மளோட சேனல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க இதெல்லாமே யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஆக்டிவேஷன் சம்மந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாரி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐகானையும் செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க.